ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கனகசபை மீதேறி வழிபட யாருக்கு அனுமதி என்பது தொடர்பான வழக்கில் தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சிதம்பரம் நடராஜர் கோவில் கனகசபை மீதேறி தரிசனம் செய்ய யாருக்கு அனுமதி வழங்கப்படும் என்ற தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், இந்த வழக்கு விசாரணை அக்டோபர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பக்தர்கள் கனகசபை மீதேறி தரிசனம் செய்ய அனுமதித்து தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து பொது தீட்சிதர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் 5 அமர்வில் விசாரணை செய்தது. அப்போது தீட்சிதர்கள் தரப்பில் கனகசபை மீதேறி தரிசனம் செய்ய தீட்சிதர்களுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் அரசியல் சாசன பதவி வகித்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அறநிலையத்துறை சிறப்பு வழக்கறிஞர் அருண் நடராஜன், கனகசபை மீதேறி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி அளித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் அதை ஏற்றுக்கொண்ட தீட்சிதர்கள் தரப்பு தற்பொழுது அதனை மாற்ற முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து கனகசபை மீதேறி தரிசனம் செய்ய யார் யாருக்கு அனுமதி வழங்கப்படும் என்பது குறித்து மனுவாக தாக்கல் செய்யும்படி தீட்சிதர்கள் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.